بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹுடைய உதவியால் தொடராக நடைபெற்று வரக்கூடிய எமது ஃபிக்ஹுடைய பாடநெறி, ஃபுனூன் கற்கை நெறியின் ஃபிக்ஹுடைய பாடநெறி ஃபத்ஹுல் முஈன் என்ற கிதாபை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய இந்த பாடநெறியிலே சென்ற எமது பாடங்களில் அல்ஹம்துலில்லாஹ் முகத்திமத்துல் இல்ம் சம்பந்தமான விடயங்களையும் அதே போன்று அதனுடன் சார்ந்த இன்னும் சில விடயங்களையும் சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் இறுதியாக அல் குத்துபு ஷாஃபிய்யா சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய எமது பாடம் முகத்திமத்துல் கிதாப். ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லி இருந்தோம், முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பங்கு பிரித்தோம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், அடுத்தது முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் இல்மை பொறுத்தவரை எந்த இல்மை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த இல்மு சம்பந்தமாக பேசக்கூடிய விடயங்கள், அந்த இல்முடன் தொடர்புபட்ட விடயங்களுக்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம். முகத்திமத்துல் கிதாப் என்றால் எந்த இல்முல எந்த கிதாபை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த கிதாபு சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு முகத்திமத்துல் கிதாப் என்று சொல்லுவோம். இந்த முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும் இதனை ரெண்டு விதமாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப், முஸன்னிஃபுடன் தொடர்புபட்ட பகுதிகள். அடுத்தது கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப், முஸன்னஃபுடன் தொடர்புபட்ட விடயங்கள். அப்படி என்றால் முகத்திமத்துல் கிதாபை ரெண்டு விதமாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று, எந்த கிதாபு நாங்கள் படிக்கின்றோமோ அந்த கிதாபுடன் தொடர்பான சில விடயங்கள், இதுக்கு சொல்லுவோம் முஸன்னஃப் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்ப்பது. ரெண்டாவது, எந்த கிதாபை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த கிதாபை கோர்வை செய்த இமாம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு சொல்லுவோம். இது முஸன்னிஃப் சம்பந்தமான விடயங்கள், அதாவது கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப் என்பதாக சொல்லுவோம். அந்த வகையிலே பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் படிக்கக்கூடிய கிதாபு தான் ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாப். ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாப். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இந்த கிதாப் என்பது இது அசல் கிதாபு கிடையாது. ஃபத்ஹுல் முஈன் என்பது ஒரு மத்தினுக்கு ஷரஹாக எழுதப்பட்டதுதான் இந்த ஃபத்ஹுல் முஈன். எனவே இந்த கிதாபுடைய, இந்த ஃபத்ஹுல் முஈனுடைய அஸ்ல நாங்க பார்ப்போமாக இருந்தால் அந்த அஸ்ல் தான் குர்ரத்துல் ஐன் பிமுஹிம்மாத்தித் தீன். குர்ரத்துல் ஐன் பிமுஹிம்மாத்தித் தீன் என்று சொல்லக்கூடிய கிதாப் அல்லாமா ஸைனுத்தீன் அல் மலேபாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாப். இந்த குர்ரத்துல் ஐன் பிமுஹிம்மாத்தித் தீன் என்ற இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான உலமாக்கள் இந்த கிதாபிற்கு ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள்.
அதே போன்றுதான் ஏராளமான உலமாக்கள் இதற்கு இதை நதும் வடிவில் அமைத்திருக்கிறார்கள், கவி வடிவில இந்த கிதாபை அமைத்திருக்கிறார்கள். ஷரஹுடைய அமைப்பிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த குர்ரத்துல் ஐனை பொறுத்த வரைக்கும் இதற்கு மிக பிரதானமாக ஏராளமான உலமாக்கள் இதற்கு ஷரஹ் செய்திருந்த போதிலும் மிக பிரதானமாக 2 நபர்களுடைய ஷரஹுகள் சொல்லப்படுகிறது. அதுல ஒன்றுதான் நிஹாயத்து ஸைன் ஃபி இர்ஷாதில் முப்ததிஈன் என்று சொல்லக்கூடிய கிதாப். நிஹாயத்து ஸைன் ஃபி இர்ஷாதில் முப்ததிஈன் என்று சொல்லக்கூடிய கிதாப். இதை பொறுத்த வரைக்கும் இது அபுல் முஅதி உமர் அல் ஜாவி ரஹிமஹுல்லா, முஹம்மத் உமர் அந்நவவி அல் ஜாவி ரஹிமஹுல்லா. அந்நவவி என்னும் பொழுது எங்களுக்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவருடைய ஞாபகம் வரலாம். இந்த இடத்துல அந்நவவி அல் ஜாவி, இவர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். நாங்கள் படித்திருப்போம் அகீதாவுல நூருத்தலாம் என்ற கிதாப் படித்திருப்போம். இந்த நூருத்தலாம் என்ற கிதாபை கோர்வை செய்தவர் இவர்தான், முஹம்மத் உமர் அந்நவவி அல் ஜாவி ரஹிமஹுல்லா. எனவே இவர் என்ன செய்தார் என்றால் இந்த குர்ரத்துல் ஐனுக்கு ஒரு ஷரஹ் எழுதினார். அந்த ஷரஹுக்கு பெயர் வைத்தார் நிஹாயத்து ஸைன் ஃபி இர்ஷாதில் முப்ததிஈன் என்று பெயர் வைத்தார். அதே போன்றுதான் குர்ரத்துல் ஐனுடைய ஷரஹுகள்ல மிக முக்கியமாக மிக பிரதானமாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பேசப்படக்கூடிய ஒரு கிதாபு தான் இந்த ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாப். இந்த ஃபத்ஹுல் முஈனை பொறுத்த வரைக்கும் குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தித் தீன் என்ற இந்த கிதாபை இமாம் ஸைனுத்தீன் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்தார்கள். அவர்களே தன்னுடைய குர்ரத்துல் ஐனில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய சில மசாயில்கள் அது சுருக்கமாக இருக்கிறது, இதனை அவைகளை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாமா ஸைனுத்தீன் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவர்களே என்ன செய்கிறார்கள், தன்னுடைய சொந்த கிதாபாகிய இந்த குர்ரத்துல் ஐனுக்கு தான் ஒரு ஷரஹை எழுதுகிறார்கள். அந்த ஷரஹுக்கு பெயர் வைக்கிறார்கள் ஃபத்ஹுல் முஈன் என்பதாக பெயர் வைக்கிறார்கள். இதுதான் நாங்க படிக்க இருக்கக்கூடிய இந்த ஷரஹ் கிதாப் ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லக்கூடிய கிதாப். இதை பொறுத்த வரைக்கும் குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தித் தீன் என்ற அதே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய கிதாபுக்குரிய ஷரஹ் தான் இந்த கிதாப். பொதுவாக எங்களுக்கு தெரியும் அல்லாமா ஸைனுத்தீன் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தான் ஒரு மத்தினை எழுதி அதற்கு பிறகு அந்த மத்தினை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திலே ஒரு ஷரஹை எழுதியிருக்கிறார்கள். பொதுவாக உலமாக்களுடைய வழக்கத்தில் ஒன்றுதான் ஒரு மத்தினை அதே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஷரஹ் செய்வார்களாக இருந்தால், ஒரு மத்தினை அந்த மத்தினை எழுதிய அதே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த மத்தினுக்கு ஷரஹும் செய்வார்களாக இருந்தால், இந்த ஷரஹை பொறுத்த வரைக்கும் அந்த மத்தினுக்கு செய்யப்பட்ட ஷரஹுகளில் ஷுரூஹாத்துகளில் ஆக அஃதலு ஷுரூஹ் ஆக சிறந்த ஷரஹ் கிதாபாக அது கணிக்கப்படும் என்பது இது அஹ்லுல் இல்முடைய ஆதத்தில் உள்ள ஒன்றுதான். ஏன், என்ன காரணம்? நாங்க சொல்லுவோம் சாஹிபுல் பைத் அதுரா பிமா ஃபீஹி. எனவே அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது அது அவருக்குத்தான் தெரியும். எனவே அவர் மத்தன்ல என்ன அவருடைய முராதோ அதை மிக துல்லியமாக தெளிவாக என்ன செய்திருப்பார், தன்னுடைய ஷரஹிலே கொண்டு வந்திருப்பார். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஷரஹ் ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லக்கூடிய குர்ரத்துல் ஐனுக்கு எழுதப்பட்ட இந்த ஷரஹ் என்பது இது அதிகமான
வரவேற்பை பெற்ற ஒரு கிதாபாக கணிக்கப்படுகிறது. அதே போன்றுதான் இந்த ஃபத்ஹுல் முஈனுக்கும் ஏராளமான ஹாஷியாக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பின்னால நாங்கள் சம்பந்தமாக பார்ப்போம். அதுல மிக முக்கியமான ஹாஷியாக்கள் ஒன்றுதான் இஆனத்துல் முஸ்தஈன். இஆனத்துல் முஸ்தஈன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹாஷியா. இமாம் அல்லாமா அலிபா சபரின் ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப் இது. அதே போன்றுதான் إعانة الطالبين على حل ألفاظ فتح المعين شيخ السيد أبو بكر بن محمد شتاء الدمياطي رحمه الله. இவருக்குரிய கிதாப். இதை பொறுத்த வரைக்கும் எங்களோட மதரசாக்கள்ல அதிகமாக நாங்க பாவிக்கக்கூடிய ஒரு கிதாப். அதே போன்றுதான் தர்ஷீஹுல் முஸ்தஃபீதீன் பிதௌஷீஹி ஃபத்ஹில் முஈன் என்ற பெயரிலே வரக்கூடிய கிதாப். அல்லாமா சையத் அலவி அஹ்மத் அஸ்ஸக்காஃப் ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இப்படி ஏராளமான ஹாஷியாக்களும் இந்த கிதாபுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். குர்ரத்துல் ஐனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேலே சொன்னோம், ஏராளமான உலமாக்கள் அதனை ஷரஹ் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் தான் முஹம்மது உமர் அன் நவவி அல் ஜாவி ரஹிமஹுல்லா. அதே போன்று இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களும் தன்னுடைய கிதாபிற்கு செய்திருக்கிறார்கள், ஷரஹ் செய்து அதற்கு ஃபத்ஹுல் முஈன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த கிதாபை தான் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அதே போன்றுதான் குர்ரத்துல் ஐனை பொறுத்த வரைக்கும் ஏராளமான உலமாக்கள் அதனை நலம் வடிவிலும் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் தான் அல் இமாம் அல் உகைலி ரஹிமஹுல்லா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹிஜ்ரி 1265 மரணித்தவர்கள். இவங்களது நலம் என்பது இது இன்னும் மஹ்தூத்தாகவே இருக்கிறது. இன்னும் அது மதுபு ஆகல்ல, அது மஹ்தூத்தாகவே இருக்கிறது. இந்த விடயத்தை அல் முஅர்ரிஹ் அப்துல்லா அல் ஹபஷி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய கிதாபாகிய மசாதிருல் ஃபிக்ஹ் ஃபில் யமன் என்ற தன்னுடைய கிதாபில இந்த விடயம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அதே போன்றுதான் இந்த குர்ரத்துல் ஐனை நலும் வடிவில் அமைத்தவர்ல ஒருத்தர் தான் மஹ்மூத் அஷ்ஷர்னூபி ரஹிமஹுல்லா. அது அஷ்ஷர்னூபியா அல்லது அஷ்ஷர்பூனியா என்பதிலே இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அஷ்ஷர்னூபி அல்லது அஷ்ஷர்பூனி. மஹ்மூத் அஷ்ஷர்பூனி. பொதுவாக இந்த ரெண்டு இமாம்களும் இருக்கிறார்கள். மஹ்மூத் அஷ்ஷர்னூபி. அஷ்ஷர்னூபி இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மிஸ்ரை சேர்ந்த ஒரு இமாம். அதே போன்றுதான் மஹ்மூத் அஷ்ஷர்பூனி இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். எனவே அல்லாஹு ஆலம் இது மஹ்மூத் அஷ்ஷர்னூபி என்று சொல்லக்கூடிய மிஸ்ரை சேர்ந்த இமாமா அல்லது மஹ்மூத் அஷ்ஷர்பூனி என்று சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவை சேர்ந்த இமாமா என்பதிலே பல கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதுதான் நாங்கள் படிக்கக்கூடிய கிதாப் ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லக்கூடிய கிதாப். இந்த கிதாபுடைய அசல் தான் குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தித் தீன் என்ற இந்த அசல் கிதாப். ஃபத்ஹுல் முஈனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபத்ஹுல் முஈன் என்பது இது ஸைனுத்தீன் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இந்த கிதாப் என்பது இது ஷரஹுடைய கிதாபுகள்ல ஃபிக்ஹுடைய கிதாபுகளுக்கு மத்தியில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதுஹபிலே இந்த கிதாப் என்பது மிக பெரும் ஒரு அந்தஸ்தை அடைந்த ஒரு கிதாப். எந்த அளவுக்கு இதனுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது என்றால் இன்றும் கூட ஷாஃபிஈயாக்களுக்கு மத்தியிலே இந்த கிதாப் இது கவர்ந்த வண்ணம் இருக்கிறது. இன்றும் கூட எல்லோருடைய கைகளிலும் இந்த கிதாப் அது தவழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் மாத்திரமல்ல, இஸ்லாம் அல்லாத ஏனைய நாடுகளில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட இந்த கிதாபை என்ன செய்கிறார்கள்,
பயன்படுத்துகிறார்கள். இந்த கிதாபின் மூலமாக பிரயோசனங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த கிதாபுடைய மக்கானத், இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லோராலும் கபூல் செய்யப்பட்ட ஒரு கிதாபாக இருக்கிறது. ஷாஃபிஈக்களுக்கு மத்தியிலே உலகத்தில் பல்வேறுபட்ட நாடுகள்ல இந்த கிதாப் என்பது இடம் பிடித்த ஒன்றாக இருக்கிறது. எத்தனையோ அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகளில் இந்த கிதாப் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, படித்து கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக யமனிலே இந்த கிதாப் படித்து கொடுக்கப்படுகிறது. அதே போன்றுதான் சிரியா, இந்தோனேஷியா, மலேசியா, சோமால் இப்படியான நாடுகளிலே இந்த கிதாப் படித்து கொடுக்கப்படுகிறது. துல்லாபுல் இல்ம், மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கிதாபை படித்துக் கொள்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய அல் மஜாலிசுல் இல்மியா இவைகளிலே இவர்கள் கலந்து கொண்டு இந்த கிதாபை படித்துக் கொள்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மக்கா முக்கர்ரமா, மதீனா முனவ்வராவிலே கூட உலமா ஷாஃபிஈய்யா, கிபாரு உலமா ஷாஃபிஈய்யா இவர்களால் இந்த கிதாப் என்ன செய்யப்படுகிறது, படித்து கொடுக்கப்படுகிறது. அங்கே நடைபெறக்கூடிய அல் ஹலகாத்துல் இல்மியா இவைகள்ல இந்த கிதாப் படித்து கொடுக்கப்படுகிறது. அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் ஜாமிஉல் அஸ்ஹர், கெய்ரோவிலே இருக்கக்கூடிய ஜாமிஉல் அஸ்ஹர்ல கூட அங்க நடைபெறக்கூடிய அல் ஹலகாத் அல் இல்மியாக்கள்ல இந்த கிதாப் ஒரு மிக பிரதான கிதாபாக இந்த கிதாப் படித்து கொடுக்கப்படுகிறது. அதே போன்றுதான் திமஷ்கிலே இருக்கக்கூடிய அல் ஜாமிஉல் உமவி என்று சொல்லக்கூடிய இந்த ஜாமிஅ கூட இதிலே அல் ஹலகாத்துல் இல்மியாக்கள்ல இந்த கிதாப் பட்டியல் படுத்தப்பட்டு அதுவும் ஒரு முகர்ரராக செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட அது ஆக்கப்பட்டிருக்கக்கூடியது. காயிமத்துல் குதுப், கிதாபுகள் இருக்கக்கூடிய அந்த பட்டியல்ல இந்த கிதாப் இன்றும் கூட என்ன பேசப்படக்கூடிய ஒரு கிதாபாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் ஏராளமான ஜாமியாக்கள், குல்லியாத்துகள், மஆஹிதுகள் இப்படி ஏராளமான இடங்கள்ல இந்தியாவுல மிக பரவலாக இந்த கிதாப் படித்து கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கேரளா போன்ற பகுதிகளில் மிக பிரதானமாக இந்த கிதாபுகள் படித்து கொடுக்கப்படுகிறது. அதிலும் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இதிலும் இந்த கிதாபிற்கு ஒரு மிக முக்கிய வரவேற்பு இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் 100% மதரசாக்கள்ல எங்களுடைய நாட்டில 100% மதரசாக்கள்ல இந்த கிதாப் படித்து கொடுக்கப்படுகிறது. இந்த கிதாபிற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை என்ன செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள். இந்த கிதாபிலே வரக்கூடிய மசாயில்கள், அல் மசாயிலுல் ஃபக்ஹிய்யா இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகள் இஅ்திமாத் செய்யப்பட்ட ஒரு மஸ்அலாக்களாக ஷாஃபியாக்கள்கிட்ட கருதப்படுகிறது. அதே போன்றுதான் யமன்ல கூட ஷாஃபியாக்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கிதாபை அவர்களுடைய மஆஹிதுகள், மராக்கிஸ்கள், அல் ஹலகாத் அல் இல்மியா போன்ற இடங்கள்ல என்ன செய்கிறார்கள், இந்த கிதாபை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாப் எங்களுக்கு தெரியும் இன்றைய காலம் தொட்டல்ல, அன்றைய காலம் தொட்டு இந்த கிதாப் என்பது இது எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பரவலாக படித்து கொடுக்கப்படுகிறது. இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் நாங்க முன்னால சொன்னோம், ஃபிக்ஹுடைய தலையான விடயங்கள், இந்த விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே இபாதாத்துடைய விடயங்கள் பேசப்படுகிறது. அதே போன்றுதான் முஆமலாத்துடைய விடயங்கள் பேசப்படுகிறது, முனாக்கஹாத்துடைய விடயங்கள் பேசப்படுகிறது, ஜினாயாத்துடைய விடயங்கள் பேசப்படுகிறது. இது தவிர்ந்த இன்னும் சில விடயங்களும் இந்த கிதாபிலே என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த போங்குல இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள் என்றால், அல் ஃபுகஹா உஸ் சாலிஃப்,
முன் சென்ற அந்த ஃபுகஹாக்களுடைய அந்த போங்கிலே நிச்சயித்திருக்கிறார்கள் இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். ஏன் இபாதாத்தை முற்படுத்தியிருக்கிறார்கள்? அதற்குரிய காரணம் அதனுடைய சிறப்பை கவனித்து அது படைத்த இரட்சகனுடன் அது தொடர்பு படுகின்ற காரணத்தினால் இபாதாத்தை முற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அடுத்ததாக முஆமலாத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு மனிதர் இபாதத்தை செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்வாதார நிலைமைகள் சீராக்கப்பட வேண்டும். எனவே அடுத்த கட்டமாக முஆமலா சம்பந்தமாக பேசுகிறார்கள். அதே போன்றுதான் அடுத்தது முனாக்கஹாத் சம்பந்தமாக முஆஷராத் சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஏன் அதை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கக்கூடிய நேரம், அதனுடைய முடிவுகள் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் முஆஷராவின் பக்கம் தேவை காணக்கூடியவனாக இருக்கிறான். எனவே தன்னுடைய ஷஹ்வத்துல் பதன் பூர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் ஷஹ்வத்துல் ஃபர்ஜை எதிர்பார்க்கிறான். எனவே முனாக்கஹாத்துடைய பகுதியை பேசி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் முனாக்கஹாத் முடிந்ததன் பிறகு ஜினாயாத்துடைய பகுதியை நிஷேதிருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். இறுதியாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கிதாபை கிதாபுல் ஐத்தகை கொண்டு முடித்திருக்கிறார்கள். பாபுல் ஐத்தகை கொண்டு முடித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் ரஜாஅன் அல் இத்தக மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதை ஆதரவு வைத்த வண்ணம் என்ன செய்திருக்கிறார்கள்? பாபுல் ஐத்தகை கொண்டு இந்த கிதாபை முடித்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கும் இந்த இத்தகை ஏற்படுத்தி தருவானாக. அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நார். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கிதாபை முன்னோர்களுடைய போங்கிலே எழுதினாலும் ஃபுகஹாக்களுக்கு ஒரு சில விடயத்திலே மாற்றம் செய்கிறார்கள். பொதுவாக ஃபுகஹாக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், அவர்கள் கிதாபு தஹாராவை கொண்டுதான் தன்னுடைய கிதாபை ஆரம்பிப்பார்கள். பொதுவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஃபுகஹாக்கள் தங்களுடைய கிதாபுகளை அவர்கள் தலீஃப் செய்யக்கூடிய நேரத்திலே முதலாவதாக இதை கொண்டு ஆரம்பிப்பார்கள், கிதாபு தஹாராவை கொண்டு ஆரம்பிப்பார்கள். ஆனால் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா ஸைனுத்தீன் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இந்த ஃபத்ஹுல் முஈனை எவ்வாறு ஆரம்பித்திருக்கிறார்கள்? பாபு ஸலாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். கிதாபு தஹாரா என்பது கிடையாது, பாபு ஸலா என்பதை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் பாபு ஸலா இந்த தலைப்பிற்குள்ளே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபு தஹாரா சம்பந்தமாக பேச இருக்கிறார்கள். எனவே இந்த கிதாப் என்பது ஒரு விசித்திரமான கிதாப். ஏனைய கிதாபுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தனியாக வேறாக பிரியக்கூடிய ஒரு கிதாபாக இந்த கிதாப் இருக்கிறது. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கிதாபை கோர்வை செய்யும் விடயத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உஸ்லூபை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல் உஸ்லூப் அல் மன்தகி, இந்த உஸ்லூபை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏன் இதை பொறுத்த வரைக்கும் இந்த உஸ்லூபுல் மன்தகியை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுகிறது அஹ்சனுல் அசாலீப், ஆக உஸ்லூபுகள்ல ஆக சிறந்த உஸ்லூப் என்பது அல் உஸ்லூபுல் மன்தகி. தலீஃபுடைய விடயத்திலே உஸ்லூபுகள்ல ஆக சிறந்த உஸ்லூப் என்பது இது அல் உஸ்லூப் அல் மன்தகி என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த அமைப்பிலே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த கிதாபை தலீஃப் செய்திருக்கிறார்கள், இந்த கிதாபை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இதுல சில மசாயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இபாதாத்தை விடக்கூடிய விடயத்திலே ஹீலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வது, ஹீலாவை நாங்கள் பயன்படுத்துவது, இதை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இன்கார் செய்து இந்த கிதாபிலே பேசி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் மக்களுடைய தேவையை கருதி காலத்திற்கேற்றவாறு இந்த கிதாபை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஃபதாயிலுல் இபாதாத், இபாதத்துகள் செய்யக்கூடிய விடயத்தில் நாங்க ஆசைப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டிய செய்திருக்கிறார்கள். ஃபதாயிலுல் இபாதாத், ஒரு இபாதத்தை
சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஃபதாயிலையும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த கிதாபிலே சேர்த்து சொல்லிருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம்? எங்களுக்கு ஆசையூட்ட வேண்டும் என்பதற்காகவும், அதே போன்றுதான் அதிலே நாங்கள் பராமுகமாக ஆகுவதை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான விடயங்களை இந்த கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல் ஆரா அல் மர்ஜூஹா, அல் அக்வால் அல் மர்ஜூஹா, இவைகளை கொண்டு இந்த கிதாபை என்ன செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு விலேஷாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அமைப்பிலே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கிதாபை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். முன்னால நாங்க பார்த்ததை போல இந்த கிதாபிற்கு ஏராளமான ஷரஹகள் எழுதப்பட்டது என்று பார்த்தோம். அதே போன்றுதான் ஹாஷியாக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஹாஷியாக்கள் ஒன்றுதான் இஆனத்துல் முஸ்தஈன் அலா ஃபத்ஹில் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய ஹாஷியா. இது அல்லாமா அலி பாஸபரீன் ரஹிமஹுல்லா அவருக்குரிய ஹாஷியா. அதே போன்றுதான் இஆனத்து தாலிபீன் அலா ஹல்லி அல்ஃபாதி ஃபத்ஹில் முஈன் அல்லாமா السيد أبو بكر بن محمد ஷத்தா அத்திமியாத்தி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். அதே போன்று தர்ஷீஹுல் முஸ்தஃபீதீன் பி தௌஷீஹி ஃபத்ஹில் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் அல்லாமா சையீத் அஹ்மத் அஸ்ஸகாஃப் ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். அதே போன்று சில ஷுரூஹுகளும் இதற்கு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா அஹ்மத் பின் அஷ்ஷீராஸி ரஹிமஹுல்லா இவங்களோட ஒரு ஷரஹம் இந்த கிதாபுக்கு பேசப்படுகிறது. அதே போன்றுதான் தன்ஷீத்துல் முத்தாலிஈன் ஷரஹ் ஃபத்ஹில் முஈன் என்ற பெயர்ல இமாம் அப்துர் ரஹ்மான் அந்நக்ஷபந்தி ரஹிமஹுல்லா அவர்களும் இப்படி ஒரு கிதாபை தொகுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஃபத்ஹுல் முல்ஹிம் ஷரஹ் ஃபத்ஹில் முஈன் என்ற பெயர்ல ஒரு கிதாப் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நதும் அமைப்புகளையும் எழுதியிருக்கிறார்கள் என்பதாக நாங்கள் சொன்னோம். நதும் குர்ரத்தில் ஐன் லிமத்னி ஃபத்ஹில் முஈன் என்ற பெயரிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் குர்ரத்துல் ஐன் ஃபி தக்மிலத்தி வ தஸ்ஹீலி ஃபத்ஹில் முஈன் என்ற பெயரிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக முக்கிய கிதாபாக எமது நாட்டில் மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளிலும் முழு உலகத்திலும் ஒரு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு கிதாபாகத்தான் இந்த ஃபத்ஹுல் முஈன் என்ற கிதாப் பேசப்படுகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அசல் குர்ரத்துல் ஐன் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப். அதற்கு ஷரஹாகத்தான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபத்ஹுல் முஈன் என்ற இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் எங்களோட கிஸ்முன் யுத்தஅல்லக் பில் முஸன்னிஃபுடன் தொடர்பு பட்ட ஒரு பாடம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது மிக நீளமான பாடம் என்ற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். அடுத்த பாடத்துல ஏனைய பகுதிகளை நாங்க பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.